பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை வீட்டு கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம். நம்ம வாசித்த அந்த சங்கீதத்தில் இன்னைக்கு தேவன் பேசின அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். முதல்ல ரெண்டாவது வசனம் வாசிங்க. ரெண்டாவது வசனம் மாத்திரம் வாசிங்க. 65:2 வாசிங்க. 65:2. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நல்லா கவனிங்க. ஜெபத்தை கேட்கிறது நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குறோம். சொல்லப்போனால் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நம்ம அந்த வார்த்தை சொல்றோம். ஜெபத்தை கேட்கிறவரே, நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பி தான் நாங்கள். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே சொல்லுங்க வாய் திறந்து வருவார்கள். மனிதர்கள் யாவரும் அப்படி வச்சுங்க, புரியுதா? மாம்சமான இன்னும் சொல்ல போனால் அந்த 150ஆம் சங்கீதத்தில் மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அதுக்கப்புறம் 148 நீங்கள் படிச்சு பாருங்க. மலைகளே, குன்றுகளே, மேடுகளே, புரியுதா? கல்மழையே, மிருகங்களே, நாட்டு மிருகங்களே, காட்டு மிருகங்களே, பறவைகளே, கர்த்தரை என்ன செய்யுங்க? சோத்திரியுங்கள். அப்போது மாம்சமான யாவரும் ஆண்டவரை என்ன செய்கிறாங்க? தேடி வராங்க. மத்திய 11:28 எல்லாருக்கும் நல்லா தெரியும். சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். அப்போ நல்லா கவனிங்க. தேவனை தேடி வருகிற மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. இங்க மாத்திரம் இல்லை, உலகம் முழுசு எவ்வளோ ஆராதனைகள் நடக்க, எல்லா ஆராதனைக்கும் ஜனங்க தேவனை தேடி என்ன செய்யறாங்க? வராங்க. அப்படி தேடி வருகிற மக்களுக்கு என்ன செய்கிற? எல்லாமே இந்த சங்கீதத்தில் 65 காடு வச்சிங்க. காடெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க. அந்த 65ஆம் சங்கீதத்தில் அப்படியே ஒரு காடு வச்சு அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 2-3 வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதத்தில் 86:9 வாசிங்க. 86:9. நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நல்லா கவனி. எல்லா ஜாதிகளும் வந்து என்ன செய்வாங்களாம்? கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. மகிமைப்படுத்துவார்கள். இன்னொரு வசனம் ஏசாயா 66:23. ஏசாயா 66:23 வாசிங்க. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. 66 நீ படிக்கிறது 64. மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும். நல்லா கவனிங்க. மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும். அன்னைக்கு அவங்களுக்கு ஓய்வு நாளில் போய் கர்த்தரை ஆராதித்தாங்க. இன்னைக்கு நமக்கு புதிய ஏற்பாடுல ஓய்வு நாள் அல்ல, உயிர்த்தெழுந்த நாள். என்ன சொல்ல போனா அது என்ன நாள்? வெளிப்படுத்தல யோவான் சொல்ற கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் நான் என்ன செய்தேன்? ஆவிக்குள்ளானேன். அப்போ மாதந்தோறும் அந்த தேவனுடைய அந்த கர்த்தருடைய நாள்தோறும் ஓய்வு நாள்தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக என்ன செய்வார்கள்? தொழுது கொள்வார்கள். அப்போ அந்த வார்த்தையை நம்ம மீறிட்டோம். வராதவங்க, நீ வந்தவங்க இல்லை, நீங்களாம் வந்தவங்க. வராதவங்க, புரியுதா? அதான் புதிய ஏற்பாட்டில் எபிரேயரில் பார்த்தோம் 10:25 பார்த்தீங்கன்னா, சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாமல் என்ன செய்யுங்க? ஒருவருக்குறை என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. உங்கள் குடும்பத்திலே யாராவது ஒருத்தர் வரலன்னா வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் என்ன செய்யணும்? சின்னவங்களோ பெரியவங்களோ கொஞ்சம் சொல்லுங்க. ஏமா வரல? ஏப்பா வரல? புரியுதா? ஏன் வரல சொல்லணும். நாளானது சமீபத்து வருவதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா புத்தி சொல்லணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் வெறுகு சீக்கிரம் நமக்கு நல்லா உணர்றோம். அப்போ அவ்வளோ அதிகமாக அந்த தேவனை என்ன செய்யணும்? தேடும். இங்கே வந்தால் தான் அது ஒரு என்னது? தேவன் நம்மோடுக்குள்ள பேசுகிறார். புரியுதா? அப்போது அவர் அப்படி தேடி வரும்போது மாம்சமான யாவரும் என்ன செய்கிறாங்க? அவரை தேடி வருகிறார்கள். தேடி வருவர்களுக்கு என்ன செய்கிறார் ஆண்டவர்? அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ணால் பாருங்க, அவங்களுக்கு நிறைய வேதனை, ஏளனமான பேச்சுகள், நிந்தனை, இல்லை மனசில் 1000 கிளேசங்கள். இந்த மாதிரி தான் சொல்லி நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த மனக்கிளேசம், நிந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிறான். அதை என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் வந்து அவர் சமூகத்தில் என்ன செய்யணும்? சொல்லுங்க, சொல்லணும். அப்போதான் பலன். புரியுதா? அங்கே எல்லாம் தூங்குறாங்க.
ஆனால் இந்தம்மா என்ன படிச்சானாலு எழுந்திருந்து தேவனுடைய ஆலயத்துக்கு போய் தன் இருதயத்தை திறந்து என்ன செய்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பலன் கொடுத்தார். கரெக்டாக நான் சொல்கிறது. அதே போல் ஏசாயா காலத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு த்ரெட்டன் வருது, ஒரு மிரட்டல். சனகரிப்பு வந்து சொல்கிறான், யார் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, இந்த ஊரை நான் அழிச்சிடுறேன் பார், எருசலேமை அழிச்சிடுறேன் பார் அப்படின்றான். புரியுதா? ஒரு லெட்டர் அனுப்புகிறான். அவன் என்ன பண்ணாங்க, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவும் போய் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் அனுப்பின அந்த மிரட்டல் கடிதத்தை என்ன செய்கிறான், திறந்து வச்சு தேவனுக்கு முன்பாக வாசித்தார்கள். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் சந்திக்கிறீங்களோ நீங்கள் அதை அப்படியே மனசுலேயே வச்சுக்கிட்டு வீட்டிலே இருந்தால் ஒரு நாளும் பிரச்சனை தீராது. சொல்கிற எத்தனை பேர் புரியுது? அதை அப்படியே தேவ சமூகத்தில் வந்து அவர் சமூகத்தில் சொல்லுங்க. அன்றைக்கி அவர்கள் அந்த அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த பகுதி. அந்த கடிதத்தை திறந்து வைத்து தேவனுக்கு முன்பாக அதை வாசித்து, தேவனே சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து சொன்ன வார்த்தைகளை நீர் கேட்பீராக. அப்புறம் படிச்சுப்பாரு. புரியுதா? அப்படி நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் இருதயத்தை அப்படியே தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்யணும், திறந்து பேசுங்க. அதான் ஆராதனை நேரம். நம்ம ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவர் நம்மோடு பேசுறது. கைவீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா. அப்படி தேவனை தேடி வருகிறவர்களுக்கு தேவன் செய்கிற நன்மைகள். இப்போ அந்த 65ஆம் சங்கீதத்தை அப்படியே வச்சிங்க, சரியா? கார்டு வச்சிங்க, சரியா? அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் நல்லா பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். என்னென்னலாம் செய்கிறாங்க. இன்னைக்கு 7 நான் சொல்கிறதில்ல, அதை 7 5 சுருக்கி வச்சுருக்கேன். சரியா? 7 இருக்கும், ஆனால் அது 5 பாயிண்ட்டாக வச்சு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதல்ல அந்த வார்த்தை, முதல் வார்த்தை சொல்லுங்கள். 2ஆம் வசனம் வாசிங்க. ஜெபத்தை சொல்லுங்க. அப்போ நம்ம சொல்கிறதுலே நமக்கு ஒரு உண்மை தெரியுது. அவர் யார்? வாயத்தில் சொல்லுங்களேன். ஜெபத்தை தான் வரும். ஆகையினால தான் நம்பி வரும். புரியுதா? ஒரு மனுஷன் வந்து உதவி செய்வான் தெரிஞ்சாதான் போவீங்க. புரியுதா? யாராவது ஒருத்தர் சொல்லலாம், அவர்கிட்ட போ, உனக்கு ஏதாவது செய்வார். ஒருவேளை உங்களுக்கு அவரை பற்றி இந்த மனுஷன் ஒன்றுத்துக்கும் உதவாத மனுஷன் தெரிஞ்சால் என்ன சொல்லுவீங்க? அடப்பப்பா அந்த சும்மா போகமாட்டேன். அப்போது நமக்கே தெரியணும், நான் இங்கே வந்த ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன செய்கிறார் சொல்லுங்க, கேட்குறார். ஜெபத்தை கேட்கிறார். அப்போது தேடி வருகிற மக்களுக்கு கர்த்தர் செய்கிற முதல் நன்மை, ஆசீர்வாதம், முதல் கிரியை என்னன்னா ஜெபத்தை என்ன செய்கிறார் சொல்லுங்க, கேட்கிறார். 5ஆம் வசனம் பின்பகுதி சொல்றாரு பாருங்க. நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். நல்லா கவனிங்க. கர்த்தர் பதில் கொடுக்கும்போது 2 விஷயம் இருக்குது. பேசுறார், நீ கேட்ட அதன்படி நான் செய்ய போறேன்னு பேசுறார், அது வார்த்தை. கிரியையில வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட கிரியை சொல்லுங்க? பயங்கரமான கிரியைகள் வெளிப்படுத்துகிறதினால். புரியுதா? அவர் செய்கிற கிரியையில உனக்கு பதில் கொடுத்தன்னு சொல்றார். புரியுதா? எலியா வந்து ஜெபம் பண்றார், பலி செலுத்தி. புரியுதா? ஆண்டவரே, நீர் மெய்யான தேவன், இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படி இதையெல்லாம் நான் செய்தேன் என்றும். நீங்க அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க, 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில். புரியுதா? செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க போடணும், என்னை கேட்டரும் சொல்லிட்டு அங்க அந்த ஜெபத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தா சேலஞ்ச் என்ன? வானத்திலிருந்து அக்கினி வந்து என்ன செய்யணும், அந்த பலிகளை பட்சிக்கணும். இவங்க கூப்பிட்டாங்க, போ பாகாலேன்னா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூப்பிட்டாங்க, பதில் இல்லை. புரியுதா? இப்போ நான் கூப்பிட போறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அந்த சேலஞ்ச் என்ன, அக்கினி வர வைக்கணும். வானத்திலிருந்து அக்கினி வந்து இந்த காலை வெட்டி வச்சிருக்கிறாங்களோ அதை பட்சிக்கணும். அக்கினியை வர வைங்கன்னு வார்த்தையை சொல்லலை அவர். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் நீங்க பேசுற எல்லாத்தையும் கவனித்து கேட்கிறேன். சொல்ற எத்தனை பேர் புரியுது? நீங்க யார் முன்னாடி கூட சொல்லி இருக்கலாம், எங்க ஆண்டவர் என்ன செய்வார் பார். ஒருவேளை நீங்க ஜோமனும் அந்த வார்த்தையை கூட சொல்லாம கூட இருந்திருக்கலாம். அப்போ எலியா சேலஞ்ச் பண்ணதை யார் பார்த்திருக்கிறார் சொல்லுங்க? ஆண்டவர் பார்த்திருக்க. அக்கினியை வர பண்ணுங்கன்னு ஜெபமே பண்ணல, ஆனா சேலஞ்ச் என்ன, அக்கினி வரணும். புரியுது? என்னை கேட்டறணும்னு வானத்திலிருந்து அக்கினி வந்து பலிகளை பட்சித்தது, விறகுகளை பட்சித்தது, தண்ணியெல்லாம் காஞ்சி போச்சு. வாய்க்காலில் அந்த தண்ணியெல்லாம் போயிடுது. புரியுதா? அப்படிதான்
நீர் பயங்கரமான, புரியுதா? வார்த்தையில பேசி மறு உத்தரவு தருவார், பதில் தருவார். இது என்ன? பயங்கரமான கிரியைகளை செய்து பதில் கொடுக்கிறார். கையில வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான. எரேமியா 33:3 எல்லாருக்கும் தெரியும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமா. அப்போ முதல்ல தேடி வருகிற மக்களுக்கு சொல்லுங்க, கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. ஜெபம் அவர் பார்வை. நீங்களுக்குன்னா பெருசாக தெரியும், ஐயோ இதெல்லாம் நடக்குமா? ஆனால் அவரால் ஆகாத காரியம் சொல்லுங்க ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. நம்ம வேற கேட்க சொல்றோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இன்னும் சொல்ல போனா கேட்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியுமா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஏசாயால இன்னொரு இடத்துல பார்த்தா, பேசும்போதே கேட்பேன், கூப்பிடுவதற்கு முன்பாக பதில் கொடுப்பேன். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. இன்னைக்கு தேடி வந்த மக்களுக்கு அதே போல நீங்க என்னைக்கு தேடினாலும் சரி, உங்க வீட்டில் தேடினாலும் சரி, கர்த்தரை தேடுகிற போது கர்த்தர் முதல்ல செய்யறார். சொல்லுங்க, ஜெபத்துக்கு வாயத்தன்னு சொல்லுங்களேன், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். புரியுதா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அதான் நல்ல தேவன் கொடுத்த பெரிய ஒரு வாக்கு. யோவான் 14:14. ஒருவேளை பதில் கிடைக்கலன்னா கொஞ்சம் நம்மளை யோசிச்சுப்பாங்க. இந்த 65ஆம் சங்கீதம் கார்டு வச்சிருக்கீங்களா? அந்த பக்கத்தில் 66ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிங்க, 66ல் 18 வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நீங்க கேட்கும்போது யாக்கோபுல தான் சொல்றார், நீங்கள் இச்சித்தும் அடையாமல் போகிறீர்கள். ஏன்னா நீங்கள் தகாத விதமாய் விண்ணப்பம் பண்றீங்க என்றார் யாக்கோபு 4ஆம் அதிகாரம். எத்தனை பேர் புரியுதா? அப்போ அக்கிரம சிந்தையோட கேட்காதன்ற, நல்ல சிந்தையோட கேளுங்க, நல்லதை கேளுங்க. எத்தனை பேர் புரியுது? அப்படி கேட்டா கர்த்தர் பதில் தருகிறார். அதான் யோவான் நிருபத்தில் சொல்லும்போது, அவருடைய சித்தத்தின்படி எதையாக நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். நல்லா கவனிங்க. ஆண்டவரை பற்றி உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என்ன தைரியம்? ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியத்தை அது நிச்சயமா நல்ல காரியமாக தான் இருக்கும். அதை நிச்சயமா கர்த்தர் எனக்கு செய்வார், அந்த ஒரு தைரியம் நமக்கு இருக்கு. சொல்றாரு பாருங்க, அக்கிரம சிந்தை இல்லை. இப்போ எனக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். ஏன்? மெய்யாய் 19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்போ தேடி வருகிற யாவருக்கும் தேவன் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லுங்க, கர்த்தர் கேட்கிறார். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இரண்டாவது 3ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை என்ன செய்கிறீர்? நல்லா கவனிங்க. பாவத்தை மன்னிக்கிறார். இந்த வார்த்தை, அந்த பாவத்தை குறித்து, அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் என்மேல் மிஞ்சி, என்ன மீறி போகுது. அப்போ நீங்க தேவனை தேடி வரும்போது, தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்க ஜெயிப்பீங்க. கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரமான. என்னை மீறி என்மேல் என்ன செய்யற அந்த அக்கிரம விஷயங்கள் வல்லமை கொண்டது. ஆனா தேவனை தேடி வரும்போது தேவரீர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, எங்கள் மீறுதல்களை சொல்லுங்க மன்னிக்கிறார். பாவங்களை என்ன செய்கிறார்? தேடி வரும்போது சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்கிறார். 32ஆம் சங்கீதம் நல்ல ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியம். பாவங்கள் சொல்லுங்க, நீங்க மூடினா ஒரு நாள் நிச்சயமா வெளியே வரும். கர்த்தர் மூடணும், மூடப்படணும். புரியுதா? எத்தனை பேர் புரியுது? நம்ம மறைக்க முடியாது. மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். அப்போ எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் தேவனை தேடி வரும்போது கர்த்தர் நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, மன்னிக்கிறார். அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 40:12 யாராவது ஒருத்தர் வாசிங்க. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது,
நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகளின் தலைமயிறு அதிகமாக இருக்கிறது, என் இருதயம். அதெல்லாம் கவனிங்க, பாவம் உள்ள இருந்து குத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் மனசுல ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கும்? சோர்வு. நம்ம எப்படி ஆண்டவர் தேட முடியும்? எப்படி அவர்கிட்ட கேட்க முடியும்? அப்போ என் இருதயம் சொல்லுங்க எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. புரியுதா? ஏன்னா மீறுதல்கள் அக்கிரமங்கள் என் மேல் மிஞ்சி எனக்கு மேல வல்லமை கொண்டது. ஆனா உண்மையா கர்த்தரை தேடி நீங்க அறிக்கை செய்தால் சொல்லுங்க, கர்த்தர் மன்னிக்கிறார். மீறுதல்கள் என்ன செய்யறார்? சொல்லுங்க, வாய் திறந்து மன்னிக்கிறார். புரியுதா? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த அருமையான வாக்குத்தத்தம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சொல்லுங்க சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுமா? அது 7ஆம் வசனம். 1 யோவான் 1 அதிகாரம் 7ஆம் வசனம். 8ஆம் வசனத்துல நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம என்ன செய்கிறோம்? சொல்லுங்க, வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். 9ஆம் வசனம் சொல்லுங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு சொல்லுங்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். 9ஆம் வசனம். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க, மறைக்கிறவன் அல்ல, அறிக்கை செய்தால் எப்பேற்பட்ட பாவமாக நீங்க ஜெயிப்பீங்க, அதை மேற்கொள்ளுங்க. புரியுதா? நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடினால் பாவங்கள் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. புரியுதா? அவர் ஜெயித்தது போல நாமும் என்ன செய்வோம்? சொல்லுங்க, வாய் திறந்து ஜெயிப்போம். புரியுதா? அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லுங்க, பாவங்களை மன்னித்தார். 3வது 4ஆம் வசனம் வாசிங்க. எல்லாமே 65ஆம் சங்கீதம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டில் நன்மையால் திருப்தியாகும். சொல்லுங்க, 3வது சொல்லுங்க, வாயை திறந்து திருப்தியா. வாயை திறந்து சொல்லுங்கள, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோட திருப்தியாக்க சொல்லுங்க. ஆமா, திருப்தியா. போன வாரம் 103ஆம் சங்கீதம் படிச்சோம்ல, 103ல நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். நிஜமாவே 1000 இருந்தாலும் இந்த வாய் மாத்திரம் என்ன செய்யாது? திருப்தியா சொல்லவே சொல்லாது. புரியுது? நீங்க எப்படிப்பட்ட பிரியரா இருக்கு. ஒரு சிலர் எல்லாம் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரு சில விஷயத்துல தான் பிரியமா இருக்கும். ஒரு சிலர் பார்த்தா ஒரே ட்ரெஸ்ஸா பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தா அந்த ஜுவல்ஸா பார்ப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தா என்னது அந்த பணம் நன்னு கொஞ்சம் சேரணும். புரியுதா? இது எதுவுமே நம்மளை என்ன செய்யாது? சொல்லுங்க, திருப்தியாகுது. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி ஆகுது, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி ஆகுது. கர்த்தர் ஒருவரே நம்மளை திருப்தி ஆக்க முடியும். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் மூலமா எங்கன்னா தேவனுடைய ஆலயத்தில் அவரை தேடி வரும்போது, புரியுதா? உம்மிடத்தில் நாங்கள் தேடி வரும்பொழுது, புரியுதா, அவர் சேர்த்து கொண்ட மனுஷனுக்கு 4ஆம் வசனத்தை சொல்றாரு, சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவன். அதை சேர்த்து கொள்ளுகிற மனுஷனை அவருடைய ஆலயமாகி வீட்டின் நன்மையினால், இங்க வந்திருக்கிறீங்க இந்த இடத்துல இருக்கிற அந்த நன்மையினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, திருப்தி ஆக்குகிறார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய 36:8 யாராவது வாசிங்க. 36:8 சங்கீதத்தில் 36:8 வாசிங்க. உம்முடைய ஆலயத்திலுள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். இப்ப நல்லா கவனிங்க, இந்த தேவனுடைய சமூகத்தை நீங்க தேடி வரும்போது இங்க கர்த்தர் எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க, அறகுறையா இல்ல. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? அன்னைக்கு பார்த்தா 3 நாள் சாப்பிடல, பசியோட எல்லாம் காத்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பசி தெரியுதா தெரியலையே தெரியல, அவளா கேட்கிறாங்க வசனத்தை. ஆனா ஆண்டவரே பரிதவிக்கிறாங்க. 3 நாளா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தர் சொல்றது என்ன, பிலிப்பு அந்திரே இவங்கெல்லாம் சொல்றாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் என்ன செய்யாது? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாது. புரியுதா? அங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான யோவான் 6ஆம் அதிகாரம் அப்புறம் படிச்சுப்பாரு. எப்படி கொடுத்தாரா? சொல்லுங்க, கொஞ்சம் கொடுத்து போடா, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் இந்த தாங்கும். ஒரு சில நேரத்தில் தான் சொல்லுவாங்க, நீ வீட்டுக்கு போற வரைக்கும் தாங்கும். புரியுதா? ஆனா ஆண்டவர் அப்படி கொடுக்கல. எப்படி சொல்றாரு? சொல்லுங்க,
வேண்டிய மட்டும். ஒருத்தர் 2 சாப்பிட்டு இருந்தான்னா எனக்கு 3ஆவதும் வேணும், 3ஆவதும் கொடுத்துருப்பார். ஒருவேளை 3 சாப்பிட்டு எனக்கு 4ஆவதும் வேணும்னா 4ஆவதும் கொடுத்துருப்பார். புரியுதா? வேண்டிய மட்டும் கொடுத்தார். எல்லாத்துக்கு மேல அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. சொல்லுங்க வாயை திறந்து. திருப்தி. அப்போ உங்க வீட்டுல நீங்க என்ன இருக்குது ஏது இருக்கு அதை பார்க்காதீங்க. யாரை பார்க்கணும்? நம்மளை திருப்தி ஆக்குகிற வாயத்தில் சொல்லுங்க. திருப்தி ஆக்குகிற தேவனை பாருங்க. அவர் திருப்தி அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதியானதை என்ன செய்தார்களா சொல்லுங்க? 12 கூடை நிறைய எடுத்தார். அப்போ அந்த நன்மையினால், ஆலயத்தின் நன்மையினால் கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க வாயை திறந்து? திருப்தி ஆக்குகிறார். அது எப்படின்றதா இன்னைக்கு அதுதான் கொஞ்சம் விவரமா பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. அதுல 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம். பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். நல்லா கவனிங்க. விசாரித்து நீர் பாய்ச்சுறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த நேரத்தில் என்ன தேவைன்னு பார்த்து செய்கிறார். ஒரு சில நேரத்தில் மழையே கூட ஆசீர்வாதம் தான். புரியுதா? என்னால புரிஞ்சுங்க. விசாரித்து கொடுக்குறாருன்னா அப்போ தேவையில்லாத நேரத்தில் மழை பெய்ஞ்சா அது கெட்டுரும் அந்த பயிர். தேவையான நேரத்தில் மழை பெய்யனாலும் கெட்டுரும். அப்போ எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி உங்களை பார்த்து விசாரித்து கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? அவர் நீர் பாய்ச்சுகிறார். அடுத்தது அவர் கொடுக்கிற தண்ணீர் எப்படிப்பட்டதா? தண்ணீர் நிறைந்த என்ன நதி சொல்லுங்க? இந்த உலகத்தில் எவ்வளோ நதி இருக்கு. புரியுதா? எல்லாமே நதியினாலுமே ஒரு தண்ணி இருக்கும், ஒரு செழிப்பு இருக்கும். ஆனால் நம்மளை செழிப்பாக்குற என்ன சொல்லுங்க வாயை திறந்து? தண்ணீர் நிறைந்த வாயை திறந்து சொல்லுங்க. தேவ நதியினால். வாயை திறந்து சொல்லுங்க. தேவ நதியினால். புரியுதா? அது அப்போ ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் அதோடு கூட என்ன செய்ய மாட்டார்? வாயை திறந்து சொல்லுங்க. வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ அந்த தேவ நதியினால் அதை என்ன செய்யறாரு சொல்லுங்க? மிகவும், கொஞ்சம் இல்ல சொல்லுங்க வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க. மிகவும் செழிப்பாக்குறது சொல்லுங்களேன். சொல்லுங்களேன். மிகவும் செழிப்பா. செழிப்பே நல்லது, கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சொல்லுங்க. மிகவும் செழிப்பாக்குறார். இப்படி நீர் அதை திருத்தி. புரியுதா? அப்பனா என்ன அர்த்தம்? திருத்துறதுன்னு என்ன அர்த்தம்? இப்போ தண்ணி வருது, ஒரு வயலுக்கு தண்ணி வேணும். ஆனால் பக்கத்தில் பார்த்தா கால்வாயில் நிறைய தண்ணி ஓடுது, ஆனால் வயலுக்கு தண்ணி வரல. என்ன அர்த்தம்? அங்கே அந்த தண்ணி இந்த பக்கம் வராதபடிக்கு ஒரு மேடு இல்லை வரப்பு சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏதா இருக்கும். திருத்ததுன்னா என்ன அர்த்தம்? இது எதை தடுக்குதோ அதை தடை என்ன செய்கிறார்? கர்த்தர் நீக்கி அதை திருத்தி சொல்லுங்க. இப்போ அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்க. யார் போகணும்? கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க டக்குன்னு. தானியத்தை என்ன செய்கிறார் சொல்லுங்க? விளைவிக்கிறார். அடுத்தது அப்படி 10ஆம் வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. அவர் கொடுக்கிற நன்மை எப்படிப்பட்டது, அவர் செழிப்பு எப்படிப்பட்டதா நீங்க பார்க்கிறோம். 3வது பாயிண்ட். அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு சொல்லுங்க தண்ணீர் இறைத்து அதை மழைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதி. நல்லா கவனிங்க. வரப்புகள் தனி. மழை கொஞ்சமா பெஞ்சினா அங்கங்க கொஞ்சம் 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 தேங்கி தேங்கி இருக்கும். அப்போ ஒரு இடத்துல மழை இருக்கும், ஒரு இடத்துல மழை இருக்க. ஒரு வயலுக்கு நல்லா தண்ணி வந்திருக்கும், ஒரு வயலுக்கு தண்ணி வராது. ஆனா இவர் என்ன பண்றாங்க? ஆண்டவர் அதன் வரப்புகள் எல்லாம் தனியத்தக்கதாக. புரியுதா? அப்போ என்னென்னலாம் தடை செய்கிறதோ தடையெல்லாம் கர்த்தர் நீக்கத்தக்கதாக அவர் என்ன செய்கிறாராம்? அதன் தண்ணீர் இறைத்து மழைகளால் அதை என்ன செய்கிறார்? கரைய பண்ணுகிறார். புரியுதா? அப்போ ஒரு இடத்துல ஒரு கொஞ்சம் கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா பயிர் விளையாது. அதை முதல்ல என்ன பண்ணுறாங்க? உழவர் அதான் செய்கிறாங்க. டிராக்டர் வச்சு என்ன பண்ணுற இந்த காலத்தில், அப்போல்லாம் முன்னாடி ஏர், ஒரு டிராக்டர் வச்சு என்ன பண்ணுறாங்க? நல்லா போட்டு சாஃப்டாக்குறாங்க. அதே போல உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு என்னெல்லாம் தடைகிறதோ அதெல்லாம் திருத்தி, புரியுதா? அதை என்ன பண்றாரா? கரைய பண்ணி அது பயிரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை உங்க குடும்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? ஆசீர்வதி. வாய்த்தன்னு சொல்லுங்க. அவர் என்ன செய்கிறாரா? என்ன செய்கிறார்? ஆசீர்வதி. 11 வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறேன். முது பாதைகள் சொல்லுங்க எப்படி பொழிதா? பாதையெல்லாம் எப்படி இருந்தா? நெய்யா.
புரியுதா? யோபு சொன்ன வார்த்தை எனக்கு எப்பவுமே மறக்காது. என் கால்களை என் பாதங்களை நெய் அதுக்காக யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படின்னா நான் அந்த செழிப்பினுடைய அந்த அந்த வரம்பு, செழிப்புடைய வரம்பு, அவ்வளோ ஒரு செழிப்பு. சென்ற காலங்களில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது நான் இப்படிலாம் வாழ்ந்தேன் அப்படின்றார். சரியா? அப்போ அது உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா 13 சொல்றார், மேய்ச்சலுள்ள வெளிகளில் சொல்லுங்க ஆடுகள், சேர்ந்து வாசிங்க, ஆடுகள் குறைந்திருக்குதா நிறைந்திருக்கிறதா? ஆமா, எல்லா வாயத்திலும் சொல்லுங்க நிறைந்திருக்கிறது. சொல்லுங்க நல்லா, நிறைந்திருக்கிறது. என் பாத்திரம் சொல்லுங்க நிரம்பி வழி. புரியுதா? கர்த்தர் ஒரு நன்மை கொடுத்தா நிரம்பி வழி. அடுத்து பின்னால சொல்றாரு, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்குதான். புரியுதா? நீங்க ஏப்ரல் மேல போறதை விட, புரியுதா, ஜூலை ஆகஸ்டுக்கு அப்புறம் இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் போய் பாருங்க, மலைகள் பார்த்தா அந்த ஜூன் மாதம் ஒரு மழை பெய்யும். ஊட்டி கொடைக்கானல்லாம் ஜூன் மாதம் மழை பெய்யும், ஜூன் ஜூலை நல்லா மழை பெய்யும். ஆகஸ்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அந்த எம்டியாக இருக்கிற ஒரு இடத்தையும் இங்கே பார்க்க முடியாது. அந்த மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரே பச்சை பசையில். அதை போல கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மழையினால் பள்ளத்தாக்குகள் என்ன செய்தா சொல்லுங்க, தானியத்தால் என்ன செய்கிறது அப்படின்னா மரம் செடி கொடிகள் இதனால் என்ன செய்தது, மூடி இருக்கிறது. கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அப்போ மூணாவது நல்லா கவனிங்க, தேடி வருகிற மக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுங்க, நன்மை செய்கிறார். எப்படி? இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தனியத்தக்கதாக திருத்தி கரைய பண்ணி, புரியுதா, கர்த்தர் நன்மை நான் நிரப்புகிறார். நாலாவது என்ன செய்யற? 7ஆம் வசனம் வாசிங்க. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் சொல்லுங்க அமர்த்துகிறேன். எதெல்லாம் அமர்த்துறாரா? சமுத்திரத்தின் மும்முரத்தை. புரியுதா? அன்னைக்கு ஆண்டவரை படகுல வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பிரயாணம் போறாங்க. ஆனா பார்த்தா திடீர்னு என்னது, கடல் கொந்தளிக்கிறது. ஆனா அது படகு உள்ள ஒரு சின்ன கப்பல் கூட சொல்லலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் என்ன செய்தாரா, தலையில வைத்து நித்திரையாக இருந்தார். புரியுதா? தூங்க விட்டது அவங்க தப்பு. அதுக்கப்புறம் கடல் கொந்தளிக்கிறத பார்த்து என்ன கத்துறாங்க, ஆண்டவரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? தூங்காத ஆண்டவரை தூங்க வச்சுட்டு, ஆண்டவரை நாங்கள் சாவரமா கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் என்ன பார்க்குறீங்களா இல்லையா? சரி, நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. அப்போது அவர் எந்திரிச்ச உடனே ஏண்டா என்ன எழுப்புனேன்னு கேட்டாரா? சொல்லுங்க, ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை கேட்டாரா? ஏண்டா அப்படி பயந்து சாவரின்னு கேட்டாரா? எந்திரிச்சோன்னு செஞ்ச முதல் காரியம் என்ன செய்? காற்றை பார்த்து கடலை என்ன செய், இறையாதே அமைதலாயிரு. மார்க் 4:39 வச்சிருக்கீங்களா யாராவது? அந்த வார்த்தை மாத்திரம் வாசிங்க. மார்க் 4:39 வாசிங்க. எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவனை காத்து நின்று போய் மிகுந்த அமைதல். கடல் கொந்தளிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில எதன் மூலமாகவோ இல்லை யார் மூலமாகவோ ஏதோ ஒரு காரியம் வரலாம். கர்த்தர் என்ன செய்யறாரா சொல்லுங்க, கொந்தளிப்பை அமர்த்து. வாய்த்தர சொல்லுங்க, என்ன செய்யறாரா? இரைச்சலையும் மும்முரத்தையும் கொந்தளிப்பையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அமர்த்துகிறார். இப்போ இது யார் மூலமா வருது? ஜனங்கள் மூலமாக. ஜனங்களின் அமளி. அமளின்னா என்ன அர்த்தம்னா கொந்தளிப்பு தான் அர்த்தம். அமளின்ற வார்த்தை சொல்லுங்க, கொந்தளிப்பு. உங்களுக்கு ரொம்ப 4 பேர் வரலாம், புரியுதா? ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். கொந்தளிப்பை அமர்த்துகிறார். ஒரு சில வசனம் நீங்கள் வாசிங்க. ஏசாயா 57 20-21 யார 20 முதல்ல வாசி. ஏசாயா 57 நல்லா கவனிங்க. தேவ ஜனத்துக்கு விரோதமாக துன்மார்க்கர். அங்க பார்த்தா சமுத்திரத்தின் மும்முரம் 65ஆம் சங்கீதத்தில். இங்க அதை போல யாருக்கு கொந்தளிக்கிறாங்க? துன்மார்க்கர், பொல்லாத மனிதர்கள் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறாங்க.
அதன் ஜலங்கள் சேற்றை அழுக்கை கரையில் என்ன செய்து ஒதுக்குகிறது. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரா, அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்தா, இங்க கவனிங்க, துன்மார்க்கர் உங்களுக்கு ஒருமா கொந்தளிக்கிறாங்க, யாராவது பார்த்து பயந்துடாதீங்க. கர்த்தரை நீங்க சார்ந்து கொண்டால் கர்த்தர் என்ன செய்யறாரா, முந்தின வசனம், அது முந்தின வசனம் வாசிங்க. தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்கு. நல்லா கவனிங்க, கொந்தளித்து வீரியம் பேசி உங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் என்ன வார்த்தை உங்களுக்கு சொல்றாரு, இருதயத்துல சமாதானம், பீஸ். அன்னைக்கு ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்துட்டார். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் நம்ம அந்த ஈஸ்டர் டைம்ல பார்த்தோம் இல்ல, இவங்களுக்கு சரியா நம்பிக்கை இல்லாதால என்ன ஆகுமோ தெரியலட்டு யூதர்களுக்கு பயந்து கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு, அறைக்குள்ள போய் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கதவை பூட்டிக்கிட்டு பயந்து நடுங்கும் போது உள்ள ஆண்டவர், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்து சொன்ன முதல் வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்கு சமாதானம். அப்போ யார் உங்களுக்கு ரொம்ப கடல் கொந்தளிப்ப போல பொல்லாத மனிதர்கள் கொந்தளித்து வீரியம் பேசினாலும் வாயத்தர் சொல்லுங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க, ஜனங்களின் சொல்லுங்க அமளியை அமர்த்துறார், ஆர்ப்பரிப்பை அமர்த்துறார், கொந்தளிப்பு அமர்த்துறார். அது மனிதர்கள் மூலமா வந்தாலும் சரி, சாத்தான் மூலமா வந்தாலும் சரி. இன்னொரு வசனம் வாசிங்க, ஏசாயா 59:19. யாராவது வாசிங்க ஏசாயா, அடுத்த பேஜில் இருக்கு பாருங்க. சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல, அப்போ கடல் கொந்தளிப்பு போல மனிதர்கள் வரும்போது, அது 57 அதிகாரத்துல பார்த்தோம். இப்போ அந்த வெள்ளம் போல அடிச்சு கொண்டு போகிற ஒரு மும்முரமா யார் வராரா, வெள்ளம் போல சத்துரு சாத்தான் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமா, உங்களுக்கு விரோதமா இல்ல சொல்லுங்க, அவனுக்கு விரோதமாய் என்ன செய்வார் சொல்லுங்க, கொடிய லிமிட் பண்றாரு. நெல்லு எங்க போற, புரியுதா? கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜனங்களின் அமளியை அமர்த்தி சமாதானம் கொடுக்குற வாயத்தர் சொல்லுங்க, என்ன கொடுக்குற சொல்லுங்க, பயந்திருந்த மக்களை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். சரியா? 4வது கடைசி 5வது 8ஆம் வசனம் வாசிங்க. அடையாள இடங்களில் குடியிருக்கிறவர்களும் அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். உங்களுடைய அடையாளங்கள் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் சொல்லுங்க கலிகூற பண்ணுங்க. சொல்லுங்க வாயத்தர சொல்லுங்க, கலிகூற பண்ணுங்க. ரிஜாய்சிங் சொல்லுங்க, வாயை திறக்க மாட்டேன். மகிழ்ச்சிக்கோ கலிகூறும் வித்தியாசம் தெரியுமா? மகிழ்ச்சிக்கு அடுத்த ஸ்டெப்பு கலிகூறும். புரியுதா? மகிழ்ச்சி இல்ல கலிகூறு பண்ணுகிறார். பக்கத்தில் சொல்லுங்களேன், கர்த்தரோட என்ன செய்வார் சொல்லுங்க, மகிழ்ச்சி ஆக்குவார், கலிகூற பண்ணுவார். சொல்லு எப்போ? காலையையும் வாயத்தர் சொல்லுங்க, மாலையையும். காலையிலையும் சந்தோஷம், மாலையிலையும். புரியுதா? நீங்க 126ஆம் சங்கீதம் நீங்க எடுத்து அப்புறம் படிச்சு பாருங்க. அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் சொல்ல அழுது கொண்டே போற, விதை விதைக்கிற எப்போ போவாங்க கிளம்பி சொல்லுங்க, எப்பமா போவோம்? வேலைக்கெல்லாம் எப்பமா போவீங்க? ராத்திரி தான் போவீங்களா? காலையில போவீங்க. அப்போ காலையில போகும்போது இவனுக்கு அழுக, புரியுதா? ஆனா அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். கைகளை வீட்டு கத்தர சொப்போ காலையில அவனுக்கு அழுக, ஆனா சாயந்தரத்துல கத்தர் அவனை கலிகூற பண்ணுகிறான். எத்தனை பேர் புரியுது? இப்போ ஒருவேளை நீங்க காலைலன்னா அழுவல, ஆனா நேற்று ராத்திரி அழுத, எத்தனை பேர் சொல்லுவீங்க தெரியல. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, 31ஆம் சங்கீதம், சாரி 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்துல வாயத்தில் சொல்லுங்க கலிகூறும், களிப்பு உண்டா. அப்போ காலையில் அழுகனால சாயந்தர களிப்பு. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? ஒருவேளை நேற்று சாயந்தரமோ இல்லை நேற்று ராத்திரியோ, இந்த அருமையான யாரு சங்கீதக்காரர் 77 நினைக்கிறேன் இருக்கும், கண்ணீரால் என் படுக்கையை நினைக்கிறேன். புரியுதா? அப்போ அப்படி ஒருவேளை நேற்று சாயந்தரமோ நேற்று ராத்திரியோ நீங்க அழுதிருந்தால் கர்த்தர் என்ன செய்வாரா சொல்லுங்க, விடியற் காலத்திலே சொல்லுங்க களிப்பு உண்டாகும். கையை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? அவ கதை சொல்ற,
காலையையும் அந்த அதில் இன்னொரு வசனம் கூட வாசி 30ஆம் சங்கீதத்தில் 11 என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ரட்டை கலைந்து போட்டு. ரட்டுன்னா துக்க வஸ்திரம். நிறைய பேர் அவங்களுக்குள்ளவே ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவோம். சொல்லுங்கள், உங்களை தான் பார்த்து கேட்குறேன். நல்ல சந்தோஷமாக ட்ரெஸ் இங்கே வருமா நல்லா தான் வந்திருப்பீங்க. மற்ற நாளில் அந்த போட்ட ட்ரெஸ்லேயே தெரிஞ்சுக்கலாம் இவங்க ரொம்ப கொஞ்சம் சேடாக இருக்காங்க. புரியுதா? அப்போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த ரட்டு துக்க வஸ்திரத்தை எடுத்து போட்டு என்ன செய்கிறாரா, மகிழ்ச்சி என்னும் கட்டினால், மகிழ்ச்சி என்னும் ஆடையினால் இடை கட்டுகிறார். கையை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ காலையிலேயே வாயத்தன்னு சொல்லுங்களேன், காலையிலேயும் சந்தோஷம் சொல்லுங்க, சாயந்தரத்திலேயும் சந்தோஷம். தேவ சமூகத்தில் எப்பவுமே சந்தோஷம். ஒரே ஒரு வசனம் வாசி முடிச்சிடும். 16ஆம் சங்கீதம் 16:11 16-11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் வலது பாரசத்தில் நித்தியம்னா அர்த்தம். புரியுதா? நித்தியனா எவர் லாஸ்டிங் எட்டர்னல். புரியுதா? எப்பவுமே வாயத்தன்னு சொல்லுங்க, வாயத்தன்னு அறிக்கை செய்யுங்களேன். எப்பவுமே சந்தோஷம். நல்லா சொல்லுங்களேன், எப்பவுமே சந்தோஷம். காலையையும் மாலையையும் சொல்லுங்க கலிகூற பண்ணுகிற. எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமனோமா. ஹல்லேலூயா. நீ சேர்த்து கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார். அப்படி தேடி வருகிற மக்களுக்கு என்னென்னலாம் செய்கிறார் அதை தான் இன்னைக்கு பார்த்து எல்லாரும் கர்த்தரை துதிங்க. எதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை இன்னும் கிடைக்கலையோ கர்த்தர் நிச்சயமா தருவார். தேடி வருகிற யாவருடைய முதலாவது என்ன செய்யறார் சொல்லுங்க, ஜபத்தை கேட்கிறார். வாய்த்தர சொல்லுங்க, ஜபத்தை கேட்கிறவரே நீதியுள்ள உத்தரவு கொடுக்கிறார். அறியாத பெரிய காரியங்களை செய்கிறார். சொல்லுங்க, ஜபத்தை கேட்கிறார். இரண்டாவது பாவங்களை என்ன செய்யறார் சொல்லுங்க, மன்னிக்கிறார். மூணாவது திருப்தியாகத்தக்கதாக நன்மை நான் நிரப்புகிறார். நாலாவது சொல்லுங்க, அமைதி சமாதானம் தருகிறார். அமளி ஆர்ப்பரிப்பு கொந்தளிப்பை கர்த்தர் அமர்த்துகிறார். கடைசியா நம்மளை கலிகூற பண்ணுகிறார். கரங்களை வைத்தபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபமனோமா. ஆண்டவரே மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துறோம். தேவ சமூகத்தில் தேடி வந்த ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மை நான் நிரப்பி திருப்தியாக்கி அனுப்புவதற்காக, ஜபத்தை கேட்டு கர்த்தர் பதில் கொடுப்பதற்காக, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஒருவேளை அவர்களுக்குள்ளாக இருதயத்தில் இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்தாலும் நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவீரார். ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதற்காக நன்றி ராஜா. பாவங்களை கர்த்தர் மன்னிப்பதற்காக ஆண்டவரே, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உறைந்த மழை போல வெண்மையாக சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி மன்னிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மையினால் எல்லா வகையிலும் குடும்பத்துக்குரிய, ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, பொருளாதாரத்திற்குரிய, ஆண்டவரே கர்ப்பங்களுக்குரிய, ஸ்தனங்களுக்குரிய எல்லா நன்மையினாலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து திருத்தி செழிப்பாக்கி திருப்தியாக்கி அனுப்புவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அமளி கொந்தளிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலே ஆளுகை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இரவிலும் பகலிலும் காலையிலும் மாலையிலும் ஆண்டவரே எங்களை கலிகூற பண்ணுகிற தேவன் மகிழ்ச்சியை நான் நிரப்பி அனுப்புவதற்காக ஜப வீட்டிலே கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே இதுக்கு வரதுக்கு முன்பாடி எப்படி இருந்தாலும் தெரிய திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு அனுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மளோடு சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகப்பட்டு இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.